மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். பாலிட்டியில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அரவிந்த் பனகரியா. ஸோ பின்வருவனவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லைன்னு சொல்லிட்டு இயர் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான இருக்கிறது மட்டும் பார்ப்போம். சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, வன பாதுகாப்பு சட்டம் 1980, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தான் வந்து 1951ங்க. சரிங்களா? இது வந்து எல்லாமே வந்து ராங்குன்னு தான் கேட்டாங்க. பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. சர்க்காரியா கமிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர் பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 69வது சட்ட திருத்தம் 1991. சரிங்களா? அது மாதிரி இந்தியாவில் முதல் மொழிவாரி மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆந்திரா. ஸோ ஹைகோர்ட் வந்து எந்த இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது பார்க்கலாம். அலகாபாத் ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா 1866 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா வந்து பார்த்தோம் அப்படின்னா 1884 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாட்னா வந்து பார்த்தோன்னா 1916 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா 1862. ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப பழமையான கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத் சொல்லலாம். ரொம்ப பெருசுன்னு பழமையானது வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிற கோர்ட்டு. ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத்தில் இருக்கிற ஹைகோர்ட்டு தான் சொல்கிறோம். ஸோ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 75 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. 75 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. ஸோ மதச்சார்பற்ற என்பதனோட உண்மையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அரச மதம் என்று ஒன்று வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்திய அரசமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதிகளை வந்து எடுத்துரைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. பார்ட் 4A. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி அடாப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949 சொல்லியிருக்காங்க. கல்வி வந்து மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமா மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்தம் 1976 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்திய நிதி ஆணையத்தோட முதல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா KC நியோகி. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 22. இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அப்போது வந்து அதோடைய பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்திய அரசமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 51A. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா சிட்டிசன்ஷிப், இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை தான் வந்து, அதாவது இந்திய குடியுரிமையை பற்றி சொல்கிறாங்க. இந்தியாவில் தகவல் அறிமுறை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வுன்னா சமூக உட்சேர்க்கை. எது மினி கான்ஸ்டியூஷன், சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம்னா 42வது அரசியலமைப்பு. ஸோ 1976 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிதி ஆயோக்கோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொது நிர்வாக முறையில் மக்களின் பங்கேற்புக்கு உதவாத வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொஸ்டின் பார்த்தோம்னா அரசியல் விருப்பமின்மை அப்படின்றாங்க. பின்வரும் எந்த இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறதுனா ஆர்டிகல் 136. சரிங்களா? இந்தியாவில் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள்ஸ் தான். ஸோ அல்டிமேட் சாவர்ஜின் பவர் ரெஸ்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள் தான் சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்திய உள்ளாட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரிபன் பிரபு வந்து சொல்கிறாங்க.
ஸோ இந்திய விவாகரத்து சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1869. இந்து திருமண சட்டம் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து 1955. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்து பார்த்தோன்னா 1954. ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் வெளிநாடு வாழ் திருமண சட்டம்னா 1969. சரிங்களா? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தா 1954. அப்புறம் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து பார்த்தா 1955. ஸோ என்ஆர்ஐ ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் வெளிநாடு வாழ் திருமண சட்டம் 1969. டிவோர்ஸ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக் ஒரு 100 years அப்படி போடணும்னா 1869 சொல்கிறாங்க. சரிங்களா? எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வருஷம் வந்து பார்த்தா 1973. சரிங்களா? அரசியலமைப்பின் 280வது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது வந்துன்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தா ஆர்டிகல் 280 சொல்கிறாங்க. அட் ப்ரெசன்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16th அரவிந்த் பனகரியா தான் வந்து இருக்கார். 15th வந்து பார்த்திங்கன்னா என்கே சிங் இருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஃபினான்ஸ் கமிஷனில் இருக்கிற 16 மெம்பர்ஸ் வந்து நம்ம கோத்ரோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம். ஸோ தேர்தல் ஆணையம் தான் வந்து சிம்பிள்ஸை வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ கமிட்டிஸ் அதாவது கமிஷன்ஸ் வந்து பார்க்கோன்னா காக்கலேல்கர் கமிஷன் வந்து பார்த்தோன்னா 1953 சொல்லியிருக்காங்க. மண்டல் கமிஷன் வந்து பார்த்தோன்னா 1979. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னா 1992. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் 1976. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்ம பார்க்குறது இந்தியாவில் முதல் முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1909. செப்பரேட் எலக்ட்ரோட் இயர் வந்து கேட்டோம்னா 1909 சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ்யை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராஜஸ்தான். ஸோ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் சொல்லிட்டு யார் சொல்கிறோம் அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து நம்ம சொல்கிறோம். Which committees was constituted to assess the profitability of public sector banks? பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்கான அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நரசிம்ம குழு. ஸோ இந்த நமக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கமிட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதுலேருந்து மினிமம் 1 to மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 47 வந்து பார்த்தா அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதி. ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 47 சொல்கிறாங்க. மொழிவாரி மாநிலத்தை வந்து மறுசீரமைக்க பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபசல் அலி கமிஷன் வந்து பார்த்தோன்னா மொழிவாரி மாநிலத்தை வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 14th ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒய்வி ரெட்டி தான் இருந்திருக்காங்க. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22. சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா அப்படின்ற வேர்டு வந்து சொன்னவர் வந்து பார்த்தோன்னா ஏவி டைசி. ஸோ பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆர்டிகல் 78. ஆர்டிகல் 76 வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல். ஆர்டிகல் 79லேருந்து 1 to 3 வரையிலும் பார்த்தோன்னா பார்லிமெண்ட். 1 to 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ். ஸோ 213 வந்து பார்த்தீங்கன்னா கவர்னரோட ஆர்டினன்ஸ் பண்ணுறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு. டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1961. அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 4A. ஸோ 1946 டிசம்பர் மாதம் 9 அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்றிருந்துச்சிங்களா. அப்போது தற்காலிக தலைவராக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஸ்டின்.
சரிங்களா. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து தலைவராக வந்து இருந்திருக்காங்க. ஸோ நிதி ஆயோக்கோட சேர்மேன் வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்டிக்கல் பேசிஸ் பண்ணி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஆர்டிக்கல் 14 வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி, சம உரிமைன்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 15 வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடின்மைன்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 16 வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பில் வந்து சம வாய்ப்பு கிடைக்கணும். ஆர்டிக்கல் 19 வந்து பார்த்தோன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமையை வந்து சொல்லியிருக்காங்க. மேகாலயா வந்து எந்த இயரில் வந்து ஸ்டேட்டாக வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1972 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மக்களவையில் வந்து அதாவது எந்த ஸ்டேட் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ 80 சீட்ஸ் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 39 சீட்ஸ். ஸோ ராஜ்யசபா சீட்ஸ் வந்து பண்ண தமிழ்நாட்டில் 18 இருக்கும். இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஆம்புட்ஸ்மேன் வாஸ் கிரியேட்டட் இன், ஆம்புட்ஸ்மேன் என்ற அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சோஷியலிஸ்ட் என்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் 1976, அதாவது 42/76. இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டு. அதுதான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. 44th அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1978, 1978 சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 அமெண்ட்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா. ஆர்டிகல் 264 300A வரலையும் வந்து எந்த பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்ட் 12. சரிங்களா. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1862, கர்நாடகா 1884, கேரளா 1958, அலகாபாத் வந்து பார்த்தீங்கன்னா 1866. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால தான் வந்து மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா. ஒரு 4 எக்ஸாம்ஸில் இருந்த கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.